பாண்டிச்சேரியில் விஜய் பேசியிருக்கிறார். பலம் நிரூபிக்காத இவருக்காக, கையில வராத ஓட்டுக்காக காங்கிரஸ் ரங்கசாமி எல்லாம் பாஜகவை கலத்தி விட போறதில்லை. விஜய் பிளஸ் புஷி ஆனந்தால சார்ல்ஸ் மார்டின் கிட்ட புதுச்சேரியில் நிற்க முடியாது. உங்க நிலைப்பாடுகிற என்ன? வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் அடிபட போறீங்க. புதுச்சேரியிலே திமுகவை தான் பேசுறாரு. இது என்ன கணக்கு? திமுக எதிர்ப்புங்கிறது போலித்தனமானது, சுயநலமானதுங்கிறத நம்ம சொல்றோம். பாண்டண்டா வண்டியில ஏறிட்டாரு. விஜய் ஒரு பச்சோந்தி, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அம்மா உலகத்தை காக்கும் பிரச்சனையெல்லாம் சொல்லல. அதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஜய். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. பிஜேபி இங்கிலீஷ் அலையன்ஸ், இன்னொன்னு ராகுல் காந்தி மூலமா ஸ்டாலின். தமிழ்நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், பாண்டிச்சேரியில் விஜய் பேசியிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? பாண்டிச்சேரியில் அவரு பாஜக இல்லாத ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாம், என்ஆர் காங்கிரஸ் ஆதரிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இவருக்காக, பலம் நிரூபிக்காத இவருக்காக, கையில வராத ஓட்டுக்காக என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி எல்லாம் பாஜகவை கலத்தி விட போறதில்லை. மேலும் அங்க அதிகார வரம்புலையும் லெப்டினன்ட் கவர்னருக்கு மத்திய ஆட்சி, பாஜக ஆட்சி இருக்கனால லெப்டினன்ட் கவர்னருக்கு கூடுதல் பலம் இருக்கு. கைலாசநாதன் ஜி மோடியோட ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவர். கைலாசநாதன் ஜிங்கிறவர் மிக முக்கியமானவர் பாஜக அரசியலில், குறிப்பாக மோடியோட அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். குஜராத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். அதற்கு பிறகு ஒரு மோடியோட ஒரு ஆலோசகர் லெவலில் ஒரு உயரிய இடத்துல இருந்தவர். அவர் லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிறார். ஸோ ஒரு ஆட்சி புதுச்சேரியில் செயல்படுவதற்கு லெப்டினன்ட் கவர்னரோட ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரெண்டாம் கட்டம். முதல் கட்டத்தில் பாஜக வெற்றி கூட்டணி புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை விஜய்க்காக கலத்தி விடுறதுக்கு, அதுவும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்காக, கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ திருநாக்கரசாமி தெளிவாக சொல்லிட்டார். ராதிகாவால் திமுகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கல, வடிவேலால் திமுகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல, ராஜேந்தரால் முடியலை, பாக்கியராஜ முடியலை, அண்ணன் சிவாஜியால் முடியலை, சுதாகர் ரெட்டி பாஜக அப்சர்வர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அல்லு அர்ஜுனால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியலை ஜெகனுக்கு. ஆனால் பவன் கல்யாண் நிரூபித்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு நாயுடுவுக்கு, பிஜேபிக்கு. ஸோ விஜய் ஒரு அல்லு அர்ஜுன் தான். ஜெகன் மார்க்கெட் குறைஞ்ச நடிகர் தான். ஆனால் 7 விழுக்காடு ஓட்டை நிரூபித்தவர். அல்லு அர்ஜுன் இந்தியாவிலே உள்ள பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு நடிகரில் ஒருத்தர். ஆனால் அவர் ஓட்டு பலம் நிரூபிக்கலை. மிகப்பெரிய கூட்டம் இப்போ இந்த விஜய்க்கு வந்ததோட பல மடங்கு கூட்டம் அதனால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எந்த ஓட்டுமே கூடுதலாக கிடைக்கல. காரணம், ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு நடிகரால் அந்த ஓட்டை அவர் தலைமைக்கு எடுக்காம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதை திருநாவுக்கரசு தெளிவாக சொல்லிட்டார். தமிழிசை அம்மையாருக்கு அந்த அரசியல் அறிவு கிடையாது, திருநாவுக்கரசு அந்த அரசியல் அறிவு உண்டுங்கிறனால தான் காங்கிரஸ் தலைவராட்டே அவர் அச்சீவ் பண்ணாரு. பாஜக தலைவராட்டு தமிழிசை அம்மையாரால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இவர் நினைக்கிறது மாதிரி என்ஆர் காங்கிரஸ் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. அப்போ இவரோட நிலைமை, சார்ல்ஸ் மார்டினா அவரு 30 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுவார். அவர்கிட்ட கூட இவரால் புதுச்சேரியில் தாக்கு பிடிக்க முடியாது. விஜய் பிளஸ் புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா ரெட்டிகாரு, அவர் ஸ்டாலின், அவர் நேற்று வர திருமாவளவனுக்கு ஒரு ஆள், இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ஆள், நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆளாக இருப்பார். அவர் ஒரு ஆளுன்னு நிரூபிச்சவர் இல்லை. புஷி அங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு பொதுச் செயலாளர். ஸோ விஜய் பிளஸ் புஷி ஆனந்தால சார்ல்ஸ் மார்டின் கிட்ட புதுச்சேரியில் நிற்க முடியாது. காரணம், சார்ல்ஸ் மார்டின் முடிவெடுத்து 30 தொகுதியிலையும் நிற்கிறார். இங்க சீமா நிற்கிறார் பாருங்க, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், 234 தொகுதியில நிற்கிறார் பாருங்க. கமலஹாசனால சீமானுக்கு பாதி இங்கட போயிட்டார் கமலஹாசன். காரணம், கமலஹாசன் 214 நிற்கல. டிடிவி சீமானுக்கு பாதிக்கும் கீழே போயிட்டாரு. காரணம், டிடிவி 214 நிற்கல. பெரிய ஆட்கள் தான் கமலஹாசன், தினகரனும் சீமானோட பெரிய ஆட்கள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் 214 நிற்கிறது ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். அங்கே 30 தொகுதியிலையும் மாஹி ஏனாம் உட்பட 30 தொகுதியிலையும் சார்ல்ஸ் மார்டின் கேண்டிடேட் போடுறாரு. நான் சந்திச்சு பேசினேன். நான் அவர்கிட்ட சொல்லும் போதே என் சஜஷனாக சொன்னேன், மாஹி ஏனாம்லையும் கேண்டிடேட் போடுங்க. ஒரு மலையாளி தெலுங்கர் வருவார், ஸோ செல்வாக்குள்ள ஒருத்தர் வருவார், அவரை அடாப்ட் பண்ணிவிடுங்க. தூரம் இருக்குன்னு போகாமல் இருக்காதீங்க. 30 போட்டால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும், ஹோப் வருங்கிறத சொன்னேன்.
விஜய்க்கு புதுச்சேரியிலையும் கேண்டிடேட் கிடையாது. தமிழ்நாட்டில் 50 கேண்டிடேட்டுக்கு மேலே கிடையாது. தமிழ்நாட்டில் 100% 50 கேண்டிடேட் மேலே கிடையாது. நீ 50 கேண்டிடேட் மேலே போட்டுக்கிட மாட்டியா? பின்ன ஒன்றை வச்சு கருத்து கணிப்பு கூட்டம் வருதுன்னு பிலிம் காட்டி என்ன பிரயோஜனம்? அடிப்படை 234 கேண்டிடேட் போடணும். புதுச்சேரியிலையும் விஜய்க்கு 30 கேண்டிடேட் கிடையாது. ஆனால் ரசிகர் பலம் இருக்கு புதுச்சேரியில். அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியிலெல்லாம் விஜய்க்கு புதுச்சேரியில் ரசிகர்கள் பலம் இருக்கு. அது நானே பார்த்தேன். அதிக அளவு ரசிகர் உள்ள இடம் வந்து புதுச்சேரி விஜய்க்கு இருக்குது. பட் அது ஓட்டா கன்வெர்ட் ஆனாதான் அடுத்த கட்ட அரசியலுக்கு போக முடியும். புதுச்சேரி அரசியலில் ரங்கசாமிக்கு சபார்டினேட்டா வர தயாருங்கிற மாதிரி விஜய் பேசுனது ஒரு தவறான வீகம். இன்னொன்று, புதுச்சேரி லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்குலாம் நல்லா இருக்குங்கிறாரு. நமச்சிவாயம் தான் அந்த கோம் வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். லெப்டினன்ட் கவர்னருக்கும் நமச்சிவாய்க்கு தான் அது அதிகாரம். எப்படி என்றாலும் நம்ம சிவாஜி ரசிகர், நம்ம மதிப்புக்குரிய ரங்கசாமி அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். நம்ம நாராயணசாமியா ரங்கசாமியானா அன்னையிலேருந்து நம்ம ரங்கசாமி மேலே ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ஒரு நபர் தான். அந்த வகையில் விஜய் ரங்கசாமியை மதித்து பேசியிருக்கிறார். இன்னொன்று விஜய்க்கு நான் சொல்கிறேன், இதே ரங்கசாமி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் விஜய் ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பார். இவருக்கு கேரவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அதான் சீமான் சொல்கிறார். அவர் காரணம் ஆக்சிடென்ட்டுக்கு அவரை எப்படி விட்டு வைக்கலாம் ஸ்டாலின்னு கேட்குறார். ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே விஜயை எதிரியாக பார்க்காம அந்த இதை பண்ணார். எனிவே, ரங்கசாமி அரசு அதை சரியாக செயல்பட்டு பாராட்டுற விஜய்க்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்டம் சார், கரூர் நெரிசலுக்கு அப்புறம் அந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மக்கள் பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இது. இந்த இடத்துல அந்த கூட்டம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கூட்டம், விஜய்க்கு நல்ல கூட்டம் வருங்கிறது தெரிஞ்சது தானே. அதானே எனக்கு ஒரு தொலைக்காட்சியிலே கேட்டாங்களே, சீமானை விட நல்ல கூட்டம் வருதுன்னு கேட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வருது. ஆனால் சீமான் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறார். பெருந்தலைவர் காமராஜ் வந்து 54 ஆட்சிக்கு வந்ததும் ப்ரொபோஷனேட்டாட் வந்து அட்டவணை பிரிவு மக்கள், பறையர், அருந்ததியர், சாம்பவர், ஆதி திராவிடர், தேவேந்திர வேளாள மக்கள், குடும்பம், பள்ளர், எல்லா பிரிவு பல பேரில் இருப்பாங்க. நான் அந்த அவங்க விரும்பக்கூடிய அந்த பெயர்களை நான் சொல்லி பதிவு பண்ணுறேன். இந்த மக்களுக்கு வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் 70களில் 2 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தாரு. மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 89ல் அதை 1 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஒரு 12, 26, 38 ஆண்டுகளாட்டு எம்ஜிஆர் இந்த மக்களுக்கு நியாயம் வழங்கல, புரட்சித் தலைவி அம்மையார் வழங்கல, மு.க. ஸ்டாலின் வழங்கல, எடப்பாடி பழனிசாமி வழங்கல, ஜானகி விட்டுருங்க, இந்த 4 முக்கிய தலைவர்களும் ஒரு 4 வருஷம் ஆண்டார். யாரும் இந்த மக்களுக்கான நியாயத்தை வழங்கல. சீமான் இந்த மக்களுக்கு வந்து 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதில் அவர் இன்னொரு விஷயமா என்ன சொல்றாருன்னா, பறையர் தேவேந்திர குல வேளாளரை செக்ரிகேட் பண்ணி கேட்குறாரு. ஏன்னா அவர் ஏன் அதை கேட்குறாருன்னா, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு 2009ஆம் ஆண்டுலேருந்து 20 மடங்கு வந்திருக்காங்கன்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். அது ஈரோடு கிழக்கு முந்தைய இடைத்தேர்தலும் சரி, இந்த இடைத்தேர்தலும் சரி, 90 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் வந்து திமுகத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அது வந்து கலைஞரோட அந்த இடஒதுக்கீடு பயனை இந்த தலைமுறை உணர்றாங்க. கலைஞரை தெய்வமாக கூட செலவு வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரின்னு சொல்கிறாரு. சீமான் 2 திராவிட கட்சிகளும் தமிழ் சமூகங்களான வன்னியர் பறையருக்கு வந்து அநீதி இழைச்சிட்டாங்க. பிரியாட்ரி ரெசர்வேஷனில் வன்னியர் பறையருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அதுக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணும். இந்த அநீதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழ் தேசிய அரசியல் வன்னியர் பறையர்களுக்கானது. திராவிட அரசியல் அருந்ததியரையும் பிறமொழியாளர்களையும் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாருன்னு சீமான் அதை போர்க்கொடி தொகுத்தி நிற்கிறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டிலையும் அவர் கூட்டங்களுக்கு விக்கிரவாண்டியில் அட்டவணை பிரிவு சோதரர்கள் நிறைய வந்தாங்க. பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை பற்றி பேசும்போது தான் எல்லாரை பற்றி மற்ற தலைவர்களை பேசும்போது விட அதிக கைத்தட்டு விக்கிரவாண்டியில் கிடச்சிது. உங்கள் நிலைப்பாடு இதில் என்ன? வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிப்பட போகிறீங்க. எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு இருக்கு, எனக்கு நாடியில் விட்டு இருக்குன்னு திருமங்கலத்தில் இவர் சரத்குமார் வந்து நோட்டாக்களை சில 100 ஓட்டுகள் எடுத்த நிலைமைக்கு விஜய் போக போகிறீங்க. கூட்டம் வரும். உங்கள் நிலைப்பாடு என்ன? பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு சீமான் சொல்கிறாரா? இதில் உங்களுக்கு நிலைப்பாடு சொல்ல முடியுமா? நிலைப்பாடு சொல்ல முடியாமல் நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்? ஸோ கூட்டம் வருதுங்கிறது மாறுபட்ட கருத்தே இல்லை. கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டல்லங்கிறதும் 100% உண்மை. அதை திருநாக்கரசு அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 1980ஆம் ஆண்டு ராதிகா அம்மையாருக்கு தான் ஜெயலலிதாவோட கூட்டம் அதிகம். அதனால் 38 விழுக்காடு வாக்கெடுத்த திமுக கழகம் ராதிகா அம்மையாரால் அந்த வாக்கு எடுக்கலை. 84லே திமுக கழகத்துக்கு கூட்டணிக்கு அந்த வாக்கு உண்டு. ஸோ ராதிகா அம்மையார் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாங்களே தவிர தன் கையில் வராத ஓட்டால் ராதிகா அம்மையாரால் திமுக கழகத்துக்கு எந்த ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. அதே மாதிரி வடிவேல்
அந்த அணிக்கு எவ்வளோ ஓட்டு வருமோ அவ்வளோ ஓட்டு தான் வந்தது. அந்த அணிக்கு 40 விழுக்காடு ஓட்டு வந்து அவ்வளோதான் வந்து. வடிவேலால் ஒன்றும் ஓட்டு வரல, பலம் நிரூபிக்காத வடிவேலால் ஓட்டு வரல. அண்ணன் சிவாஜி கணேசன் பத்மினி 67 பலம் நிரூபிக்காத அவங்களால ஓட்டு வரல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் பலம் நிரூபிக்காத அவரால் திமுகவுக்கு ஓட்டு வரல. அடுத்து பாக்கியராஜுக்கு வந்த கூட்டம் யாருக்குமே கிடையாது 84. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தா என்ன ஓட்டு வருமோ அந்த ஓட்டு தான் வந்து. ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தரால ஒரு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ அண்ணன் ரஜினிகாந்தே எடுத்துடுங்களாம், 96 வெற்றிக்கு அண்ணன் ரஜினிகாந்த் முக்கிய காரணம். எப்படி தமாகவுக்கு உயிர் கொடுத்தாரு மூப்பனார் மூலமா. மூப்பனார் வந்து 77 17% மூப்பனார் சீஃப் மினிஸ்டர்னு மக்கள் வாக்களிச்சாங்க. எம்ஜிஆருக்கு 30.3 விழுக்காடு கிடைக்கும் போது ஐயா மூப்பனாருக்கு வந்து 17.5% கிடைச்சிது. அப்போ நல்ல வாக்கு, ஈர்ப்பு சக்தி இல்லாத மூப்பனாருக்கே கிடைச்சிது. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு 22 விழுக்காடு கிடைக்கும் போது ஐயா மூப்பனாருக்கு வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு 89 20 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அந்த ஓட்டை ரஜினியோட அந்த ரசிகர்களும் ரஜினியோட அந்த வாய்ஸும் வந்து தமாகவா மாத்திட்டு காங்கிரஸ் ஓட்டை. அதுக்கு பிறகு ஐயா ஆர்.எம். வீரப்பன் ஜானகி சூத்திரதாரி அவர் தான். எம்ஜிஆரை லிட் பண்ணி விட்டது, எம்ஜிஆருக்கு இமேஜை காப்பாற்றி விட்டது. 71 எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாமல் ஒதுங்கி நிற்கும் போது இல்லை அது திமுக ஜெயிக்க போது கப்பலில் பார்க்க போட்டுக்கிடுவோன்னு பிரச்சாரம் பண்ண வச்சது ஐயா ஆர்.எம். வீரப்பன். அவருக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அபிமானம் உண்டு. அவர் திமுகவுக்கு ஆதரிக்கும் போது அவர் ரஜினிகாந்தால் பாதிக்கப்பட்டவர்னு சூழ்நிலையில் ரஜினியும் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது ஜானகி ஓட்டர்ஸும் அங்கே வந்தாங்க. ஸோ பலம் நிரூபிக்காத ரஜினியோட கருத்து கேட்டலிஸ்டா காங்கிரஸ் ஓட்டை மூப்பனாருக்கு தள்ளிச்சு, கேட்டலிஸ்டா ஜானகி ஓட்டு வீரப்பன் ரூபத்தில் திமுக அணி கிடைக்க வச்சுது. அதே ரஜினிகாந்த் வந்து 98 திமுக அணி ஆதரிச்சும் 10 விழுக்காடு ஓட்டு திமுக அணி குறைஞ்சு போச்சே, தெளிவாக குறைஞ்சு போச்சுலாம் முன்ன விட. அப்போ குண்டு வெடிப்பு தானே இஷ்யூ. அதே போல ரஜினிகாந்த் பாமகவை தோக்கடிப்போன்னு சொல்லி களத்தில் நின்னும் போதும் பாமக வெற்றி பெற்றுட்ட. நாங்கள் சமூகங்களை திரட்டி பாமகவில் வன்னியர்கள் பெரிய வளர்ச்சி பெறுறது உடையார், முதலியார், ரெட்டியார், நாயுடு, செங்குந்தர், யாதவர், கிராமணி, மீனவர் போன்ற பல ஜாதிகளுக்கு பாதிப்புண்டு. நான் அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், உடையார் சங்கம், கஞ்சம் ரெட்டி சங்கம், கவரா நாயுடு சங்கம், எல்லா சங்கங்களையும் மூப்பனார் பார்கவகுல உடையார் சங்கம் ஒருத்தர் கூட காங்கிரஸ்காரர் கூட எங்கள் அமைப்பில் இருந்தார். எல்லாம் சேர்ந்து நாங்கள் மக்கள் மத்தியில் இது பண்ணி ஒரு சமூக ஒரு இதை உருவாக்கி பாமகவை தோல்வியடை செய்தோம். பலம் நிரூபிக்காத ரஜினிகாந்தால எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. இதே விஜயகாந்த் பல நிரூபிச்ச பிறகு 8-10 எடுத்த பிறகு 2011 41 சீட்டு வாங்கி 37% வாக்கெடுத்த ஜெயலலிதாவை 50% கொண்டு போனார். 37 எடுத்தவர் 50% கொண்டு போனார். பவன் கல்யாண் 40 விழுக்காடு எடுத்த நாயுடுவை 7 விழுக்காடு எடுத்தவர் மோடி பிரதமர் 50க்கு மேல கொண்டு போனார். ஸோ பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தருக்கு ஓட்டு. பலம் நிரூபிக்காம யாரும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம தெளிவா சொல்றோம், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் ரங்கசாமி பாஜக கூட்டணிங்கிறது புதுச்சேரியில் வெற்றி பெற்ற கூட்டணி. வெற்றி பெற்ற பாஜக விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காத விஜய ரங்கசாமி கையில் எடுக்க மாட்டார். எப்படி ரங்கசாமி விஜய டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிப்பாரே தவிர உங்களை பாஜகவுக்கு இடையான ஒரு சக்திங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து ரங்கசாமி கொடுக்க மாட்டார். இங்க வந்து பாஜக ஒரு பெரிய சக்திங்கிறத அண்ணாமலை மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் காய்ச்சலும் கொண்ட பாஜக தலைவர்கள் டெல்லி தலைமைக்கு சொல்லி எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜகவுக்கு இங்க தெருவில் தான் இருக்கணுங்க மாதிரி சொல்லி ஒரு இதை உருவாக்கிட்டாங்க. அதில் வெற்றி பெற்றுட்டாங்க. நான் மீண்டும் சொல்றேன், பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய முடியாதுங்கிற திருநாக்கரசனுக்கு கருத்து முழுக்க முழுக்க சரி. நானும் இந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருநாக்கரசன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு தலைவர். அவர் சொல்றது அந்த இது அனுபவம் முதிர்ச்சி கொண்ட திருநாக்கரசன் சொல்றதும் கரெக்டு தான். விஜய் புதுச்சேரியில் பலம் நிரூபிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாரு. ரங்கசாமியை நம்பி அவர் காத்திருக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் பண்ணிட்டு இருப்பார். நீங்க சொல்றது தரவுகளோட புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஜய் ரங்கசாமி டீல் எல்லாம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனா பொது வெளியில 2 பேரும் ஒரு இணக்கமான ஒரு உறவுல தான் இருக்கிறாங்க. விஜய் ரங்கசாமி இல்ல, அது சிவாஜி ரசிகரான ஐயா ரங்கசாமி தான் எம்ஜிஆர் ரசிகர் கிளைம் பண்ணக்கூடிய ரஜினி ரசிகர்னு சொன்னாரு. பச்சவந்தி மாறிட்டு ரஜினி ரசிகர் இந்த பச்சவந்தி சுயநலவாதி சந்தர்ப்பவாதி அப்பப்ப மாறுவாரு. உண்மைங்க, நான் சொல்ல தரவுகளோட தான் சொல்றேன். அந்த எம்ஜிஆர் ரசிகரான விஜய் வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்தது ஐயா ரங்கசாமி அவர்கள் தான். அது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். அங்கே ரங்கசாமி அவர்கள் இவரை 2 மணி நேரம் பார்த்து விஷயானந்த ஏற்பாட்டில் பார்த்தது, ஒரு முதல்வர் பார்த்தது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான்.
அந்த இதெல்லாம் மனசில் கொண்டு தான் ரங்கசாமி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து விஜய் பேசியிருக்கிறாரு. என்றாலும் அங்கே லா அண்ட் ஆர்டர்லாம் லெப்டினன்ட் கவர்னர் நமச்சிவாயம் தான், ஹோம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு நம்ம கருத்து. எனிவே ரங்கசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஜய்க்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரங்கசாமி பொறுத்தவரையில் அன்னைக்கு நாராயணசாமி அவருக்கும் ரங்கசாமிக்கும் ஃபைட் வரும்போது நம்ம ரங்கசாமி பக்கம் தான் நின்னோம். நம்ம உணர்வு ரங்கசாமி சார்ந்தது. ஸோ ரங்கசாமிக்கு ஆதரவாக விஜய் பேசுறதுக்கு தம்பி விஜய்க்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். அரசியல் ரீதியா ரங்கசாமி விஜய்க்காக பிஜேபியை கலத்தி விட மாட்டார். சார் இதுல பாஜகவை கொஞ்சம் சைலண்டா அட்டாக் பண்றாரு. அங்க போய் புதுச்சேரியிலேயே திமுகவை தான் பேசுறாரு. இது என்ன கணக்கு? திமுக எதிர்ப்புங்கிறது போலித்தனமானது, சுயநலமானதுங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா அவரோட ஆளான ஆதவர்ஜனா சொன்னதை வச்சுதான் சொல்றோம். பாண்டண்டா வந்து வண்டியில ஏறிட்டார். இவர் வந்து 2011 அணில் மாறி உதவினார். இதெல்லாம் நான் சொல்றத நாம் தமிழர் தம்பிகள் சாட்டை துறைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், தாரிகா, பாத்திமா பர்கானா, இசை மதிவாணன் இவங்க தான் எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். விஜய் ஒரு பச்சோந்தி, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதின்னு போனோம். தற்குறிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. பச்சோந்தி, சுயநலவாதி, அரசியல் வியாபாரிங்கிறத கொண்டு போங்க மக்கள் மத்தியில். அதுக்குள்ள எவிடன்ஸா நான் கொடுக்குறேன். இவர் வந்து சத்யம் தேட்டரை ரெட் ஜெயின் பிலிம்ஸ் வந்து கமலஹாசன் திரிஷாமையார் நடித்த, திரிஷாமையாருக்கு அன்னைக்கு நல்ல மார்க்கெட்டில் இருந்தாங்க. அது முன்னாடி வந்த படம். கமலஹாசனுக்கு ஹை கிளாஸ் சத்யம் தேட்டர்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய வேல்யூ உள்ள ஒரு ஹீரோ. அப்போ இவருக்கு காவலம் படத்துக்கு சத்யம் தேட்டர் கொடுக்காம மன்மதம்பு படத்துக்கு கொடுத்துட்டாருங்கும் போது அது பெரிய படமாக நினச்சி அன்னைக்கு கொடுத்துட்டாருங்கும் போது இவருக்கு விஜய்க்கு வந்து உதயநிதி மேலே கோபம். உதயநிதி சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஷிப் வேற அரசியல் வேறன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்த தகவல்கள் நம்பும்படியான தகவல் தான். இவர் உடனே எந்த ரீசனும் இல்லாமல் அணில் மாறி போய் ஜெயலலிதாட்ட உதவிட்டார். என்ன இதுக்கு போய் உதவணும்? உன் சுயநலம் தான். உன் படத்துக்கு தேட்டர் தரல உதயநிதி ஸ்டாலின். அப்போ சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி. பச்சவந்திங்கிறது அடுத்தால வருது. நீ இளைய தளபதினு சொன்னவர் தான் இது பாடும்போது பச்சவந்தி தானே அதுக்குள்ளே வருது. அடுத்து வந்து தலைவா படம் விஷயத்தில் அணில் மாறி உதவினார்னு சொன்னதும் ஜெயலலிதாமையார் வந்து அடிச்சு தகர்த்துட்டாங்க தலைவா படத்தை. உடனே மோடியை போய் இங்கே பார்த்தார், கோயம்புத்தூரில் போய் காத்து கடந்து பார்த்தார். அப்போ சுயநலத்துக்காக எதையும் செய்வாருங்கிறது தெளிவாகுது. வைகோனனுக்கெல்லாம் அன்னைக்கு ஒர்க் பண்ணார். அதை நான் வரவேற்கிறேன். சிபிபார் ரவிச்சந்திரன் தான் அந்த விஜய் மன்றத்தை வச்சு வேலை பார்த்தது. அதற்கிடையில் காங்கிரஸ் கிட்ட போய் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜ்யசபா சீட்டுக்காக நின்னார். இப்படி அவரோட கடந்த காலங்களை பார்க்கும்போது சம்பத் சிவாஜி மாதிரி பல நிறம் மாறின ஒரு பச்சோந்தி, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதிங்கிற லெவல் தான் அரசியல் களத்துக்குள்ள அவருக்கு தெளிவாகவே இருக்குது. இதுல இவருடைய திமுக எதிர்ப்பு எவ்வளவு போலித்தனம்னா, கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்து 2021 திமுகவுக்கு ஆதரிச்சாருன்னு ஆதவர்ஜனா ரெட்டி கேட்கிறாரு. அப்போ நீ சைக்கிள் சோப்பு சைல வந்துகிட்டு திமுகவை ஆதரிச்சேன்னு சொன்னா இதுல எந்தவித ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்ன்னு இவரை கணக்கில் எடுக்க முடியாது. நீ இல்லாம தானே 2019 53% வாக்கெடுத்து 38 எம்பி ஜெயித்திருக்காங்க. விஜய் வச்சா ஜெயித்திருக்காங்க. அதுக்கு பிறகு திமுக ஜெயித்திருன்னு தெரிஞ்ச பிறகு நீ கப்பலில் பாக்கு பங்கு போட்டுக்கிறேன்னு நீ கருப்பு சோப்பில் வந்து விஜய் வந்தாருன்னு 4 பேர் பாராட்டிடுவான்னு நினச்சி வந்த. யாரும் பாராட்டலை, கண்டுக்கல. ஏன்னா ஏற்கனவே ஜெயித்த அணி தானே, 39 38 அடித்த வெற்றி பெற்ற ஒரு அணி தானே. அந்த அணியில் இந்த தேமுதிக கூட வெளியேறிட்டு அப்போ இந்த அணி வெற்றி பெறும்னு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கருப்பு சோப்பில் வந்து எனக்கும் கப்பலில் நானும் பாக்கு போட்டிருக்கேன்னு ஒரு பங்கு எடுக்க வாரீங்க. கப்பலில் பாக்கு போட்டிருக்கேன்னு அந்த பங்கை வேற இப்போ கிளைம் பண்ணுறாரு. இப்போ கிளைம் பண்ணுற 19 நீ என்ன சொன்ன? எந்த முடிவும் எடுக்கலையே. 19 நீ எந்த முடிவும் எடுக்கல. திமுக ஜெயிக்கத்தானே செய்யுது. இது சரத்குமார் வந்து சொல்ற மாதிரி தான். நாடார் ஓட்டெல்லாம் சரத்குமாரை வச்சு தான் திமுக வந்து. கலைஞர் 71 ஆண்டி காமராஜ் பண்ணும்போதே நாடார் ஓட்டு ஒரு 20 விழுக்காடு விழுந்தது. நீ திமுக வர்றதுக்கு முன்னாடி அவர் 89 ஜெயித்திருக்கிறாரு. அப்போ நாடார் ஓட்டெல்லாம் வந்து ஒரு 25-30 விழுக்காடு ஓட்டு நாடார் ஓட்டு விழுந்தது. நீ வந்து நாடார் ஓட்டை கொண்டு வந்துட்டுன்னு புதுசாக சொன்னா, நீ அங்கே வர்றதுக்கு முன்னாடியே நாடார் ஓட்டு திமுகவுக்கு இருக்க கருணாநிதிக்கு. அதே மாதிரி நீ சைக்கிளில் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே 19 ஜெயித்திருக்காப்லையே. யாரு கேட்டா? நீ ஏன் பிஜேபி எதிர்ப்பை காட்டுறதுக்கு பெட்ரோல் விலை உயர்ந்து போட்டிருக்கிறதுக்காக சைக்கிளில் வந்தாப்புல. அப்போ 2021 ஏன் திமுக எதிர்க்கல? வாரிசு அரசியல் 21 இல்லையா? அது ஒரிஜினாலிட்டிக்கு தான் கேட்குறேன். அப்போ உங்களோட திமுக எதிர்ப்பு என்பது நாம் தமிழர் சீமான மாதிரி கொள்கை சார்ந்தது அல்ல. அது சந்தர்ப்பவாதமானது, சுயநலமானது, ஒரு பச்சவந்தித்தனமானது தான் உங்க திமுக எதிர்ப்பு. என்ன நிகழ்வுல திமுக நீங்க எதிர்க்கிறீங்க, எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீங்க, இதுல நீங்க மாட்டிட்டீங்க. இப்போ உங்களோட லாப நஷ்ட கணக்கை பார்த்தீங்கன்னா 26 நீங்க முடிவெடுத்தாகணும். முடிவெடுக்கும் போது ராகுல் காந்தி உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுப்பாரு. இன்னைக்கு பாருங்க, இந்திய அலையன்ஸ் வந்து தமிழக ஒரு நீதி அரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டுக்கு எல்லாரும் நிற்கிறாங்க.
அப்போ விஜய் ஏன் ராகுல் காந்தி ஏன் விஜய்கிட்ட டீல் பண்றாரு? நிச்சயமா பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல விஜய் போறதை தடுக்கிறதுக்கு திமுக அலையன்ஸ்ல ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க. புதுச்சேரியில் கொஞ்சம் சீட்டு, தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட்டு, பல நிரூபிக்காதவங்களுக்கு இவ்வளவு போதும். பத்திரிகையில நீங்க எழுதுனீங்க, பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போயிருங்க. போலி கருத்து கணிப்புகளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போங்க. விஜயகாந்த் ஜெயலலிதா டீல் பண்ணாங்கன்னா 8-10 வாக்கெடுத்தவர். பவன் கல்யாண டீல் பண்ணாங்கன்னா 7% வாக்கெடுத்தவர். நீங்க வாக்கெடுக்கல, ஒரு அடையாள அரசியலுக்கு உங்க பிரச்சார பலத்துக்காக கொஞ்சம் சீட்டு நாங்க கை சின்னத்துல வாங்கி தரோம், புதுச்சேரியிலும் வாங்கி தரோம், வாங்க விஜய்னு ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ஒரு முடிவெடுத்தாகணும். அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சதா? பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்காக சந்திச்சிருக்க மாட்டாரு. இதெல்லாம் சுத்தி எடுத்து கடைசியில இதை தான் கொடுப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. எங்க ஷர்மிளா ரெட்டியை எப்படி அவங்க பேக் பண்ணி விட்டாங்க, எவ்வளவு பெரிய ஃபைட்டர். கடப்பா, லைன் ஆஃப் கடப்பா மிகப்பெரிய சுத்த வீரன். ராஜசேகர் ரெட்டி எவ்வளவு பெரிய வீரன், அவனுக்கு மகா பெரிய வீராங்கனை. அப்படியே ஏமாத்தி எடுத்து செல்வாக்கான தெலுங்கானாவில இருந்து ரேவந்த் ரெட்டி ஜெயிக்கிறதுக்கு பேக் பண்ணி ஆந்திராவுக்கு காலி பண்ணி விடல. என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் விஜய்கிட்டையும் சொல்லுவாங்க. 50-50 வச்சுக்கிடுவோம், நீங்கள் சிஎம்னு சொல்லிக்கிடுவோம்னு சொல்லுவாப்புல. அப்புறம் கடைசியாக சொல்லுவாங்க, ஆல் இண்டியா அரசியலில் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல விஜய், ஸ்டாலின் தரதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, இப்பவும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லை, நீங்கள் ஏன் ஸ்டாலின் தான் மீண்டும் வரப்போறாரு, நீங்கள் ஏன் அவருக்கு ஒரு விரோதமாக நின்றுக்கிட்டு இது பண்ணுறீங்க? அதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது விஜய். எத்தனை இடத்துல நீங்கள் கவுந்தடிச்சு படித்து அம்மா தாயே உலகத்தை காக்கும் பிரச்சனையெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான விஜய். குழப்ப அரசியல், வியாபார அரசியல் உங்களுக்கு சாதாரணமானது. இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சியை வச்சுட்டு பலம் நிரூபிக்காத உங்களுக்கு தமிழ்நாட்டில் 8-10 சீட்டு, பாண்டிச்சேரியில் ஒரு 4 சீட்டு கை சின்னம்னா இவ்வளோ எம்எல்ஏ கிடைக்குது விஜய். இது வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க வாங்கன்னு ராகுல் காந்தி ஒரு ஆஃபரை கொடுப்பாரு. அப்போ அவர் பிஜேபி எதிர்ப்பு வேண்டாம், பிஜேபி எதிர்ப்பு தான் இருக்கணும், அதில் உறுதியாக அனுப்பணும்னு சொன்னால் ஸ்டாலின்கிட்ட கூட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ரங்கசாமி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாருன்னா, நான் இதுக்கு மேலே விமர்சிக்க விரும்பல, என்னோட அனுமானமாக தான் சொல்கிறேன், விஜய் கரூர் விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணியிருப்பார். விஜய்க்கு கேரவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கும். சீமான் சொல்கிறார்ல, ஸ்டாலின் வந்து ஏன் கேரவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல, கன்ஃபிஸ்கேட் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணலை, எந்த தலைவனும் தொண்டன் சாரதை விரும்ப மாட்டான்னு சர்டிஃபிகேட் கொடுத்து பேசுகிறாரு. விஜய் தானே 304A டிரைவர் தானே அரெஸ்ட் பண்ணோம், அந்த இது நடந்திருக்கும் ரங்கசாமி இருந்தார். ஆனால் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வைக்காருன்னா அவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறாரு. இந்த ஊடகங்களில் வரக்கூடிய இந்த இது ஆதவர்ஜனாவுக்கு வெத்து பேச்செல்லாம் அவர் காசுக்கு மதிக்கிறது கிடையாது. விஜய் கத்தி பேசி சேலஞ்சு விடுறதெல்லாம் மதிக்கிறது கிடையாது. அவர் என்ன பார்க்குறாரு, கடைசியாக அவர் பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸில் போயிடக்கூடாது, போனால் அவருக்கு சினிமா மார்க்கெட்டும் அரசியல் அவுட் ஆயிரும். அந்த இடத்துக்குள்ள அப்படி போகாமல் தடுக்கிறதுக்கு அவருக்கு ராகுல் காந்தி ரூபத்தில் அவர் கொஞ்சம் சீட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏற்றுக்கிடாதான் அவர் விருப்பம். ஸோ நீ ஒன்று என்ன நினைக்கிறதுங்கிறது வேற, ஸ்டாலின் ஒன்று என்ன நினைக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். இல்லை பல நிரூபிக்காத நீ ஒன்று என்ன வேணாலும் நினைக்கலாம். கடைசியாக அத்தை அழிஞ்சு வரும்போது 214 கேண்டிடேட் இல்லை, 50 கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை, புதுச்சேரியிலும் கேண்டிடேட் இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்கள் கடைசியா? நான் சொல்றது எல்லாமே கரெக்டு. நீங்க மக்களவை தேர்தலில் நிற்கல, கமல்ஹாசன் நின்னாரு, 39 போட்டவராலேயே 80 கேண்டிடேட் போட முடியல. நீங்க ஒரு எம்பி கூட போடல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எம்ஜிஆர் மாதிரியோ பிரசாந்த் கிஷோர் மாதிரியோ நீங்க நிக்கல. அப்ப நீங்க ஃபைனலா 2 ஆப்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு, பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ், இன்னொன்னு ராகுல் காந்தி மூலமா ஸ்டாலின். 2வது இதை தான் நீங்க பண்ணுவீங்க. ஸ்டாலின் அதை ஏன் பண்றாரு? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி தம்பி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.